லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் விநாயகரை வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அல்லது சாமி கேட்கணும், குறி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, அதாவது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய முறை தான் பார்க்க போகிறோம். பூத கணங்களின் அதிபதியாக திகழ்பவர் தான் விநாயகர். முழு முதற் கடவுள், மூல பொருளோன் என்று சொல்லி அனைவரும் வணங்குவது விநாயகரையே. எந்த செயல்களை செய்யும் முன்பும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும். விக்ன விநாயகரை வணங்க வினயம் யாவும் நெருங்காது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரும் கணங்களுக்கெல்லாம் அதிபதியும் விக்னங்கள் யாவற்றையும் நீக்கி பக்தர்கள் வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வள்ளலுமாகிய விநாயக பெருமானை நோன்பிருந்து வணங்கி பேரருள் பெறுவோம். இங்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி காண்போம். மேசம், கடகம், துலாம், மகர ராசிக்காரவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க வளர்பிறையில் வரும் சனிக்கிழமையில் விநாயகரை வழிபாடு செய்யணுங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறமா காலை 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே தேங்காய் உடைத்து அருகம்புல்லினால் விநாயகரை அர்ச்சனை செய்து வழிபட வேணுங்க. அடுத்த ராசிக்காரவங்க ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசிக்காரவங்க, இந்த ராசிக்காரவங்க வளர்பிறையில் வரும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் விநாயகரை வழிபடலாங்க. அதாவது விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தில் தேங்காய் உடைத்து வெள்ளெருக்கு மலர் அல்லது வெள்ளை அரளி பூ அல்லது வெண்தாமரை மலரின் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் பசும்பால், அவல், கொண்டைக்கடலை, சுண்டல், பாசிப்பயிறு நைவேத்தியம் செய்து வெற்றிலை, பழம், பாக்கு வழிபட வேணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேன் பால் படைத்து வழிபடணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதகம் வைத்து வழிபடணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாசி பயிரை நைவேத்தியம் செய்து விநாயகரை வழிபடணுங்க. மற்ற நட்சத்திரங்கள், அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாசி பயிரை நைவேத்தியம் செய்யணும். அதே மாதிரி மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர்பிறை, செவ்வாய், சனிக்கிழமைகளில் தேங்காய் உடைத்தும் செவ்வரளி பூவினால் விநாயகரை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பசும்பால், அப்பம், வடை, அவல், பொரிகடலை போன்ற நைவேத்தியம் செய்தும் வெற்றிலை, பழம், பாக்கு வைத்து விநாயகரை வழிபடுவது நல்லது. இதனால் எடுத்த காரியங்கள் பிரச்சனைகள் இன்றி நடைபெறும். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க, நீங்கள் இது வரைக்கும் விநாயகரை எப்படி வழிபட்டுட்டு வரீங்க, உங்களுடைய வெற்றி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.